கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பெருமுகை ஊராட்சிக்குட்பட்டது சைபன்புதூர் கிராமம். இது சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1973ஆம் ஆண்டு இங்கு அரசு தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இங்கு சைபன்புதூரில் இருந்து மட்டுமின்றி வரப்பள்ளம், சேட்டுக்காட்டுப்புதூர், அண்ணாநகர், எரங்காட்டூர், காந்திநகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வந்தனர். மாணவ மாணவிகள் எண்ணிக்கை அதிகரித்ததைத் தொடர்ந்து இத்தொடக்கப்பள்ளி கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. மாணவ மாணவிகளின் சேர்க்கை அதிகரித்தாலும் அவர்கள் வந்து செல்வதற்கு உரிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் சேர்க்கை படிப்படியாக குறையத் தொடங்கியது. அதனால் வேறு வழித்தடங்களில் இயங்கும் பேருந்துகளை கொண்டு காலை மற்றும் மாலை நேரத்தில் மாணவ மாணவிகள் பள்ளி செல்லும் நேரம் மற்றும் மாலை வீடு திரும்பும் நேரத்தில் பேருந்துகளை இயக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து அங்கு ஆய்வு செய்த அதிகாரிகள் நாள்தோறும் காலையில் அத்தானையிலிருந்து கள்ளிப்பட்டி வழியாக கோபி செல்லும் பேருந்து ஒன்றையும், கள்ளிப்பட்டி வழியாக அத்தானி செல்லும் பேருந்து ஒன்றையும் காலை மற்றும் மாலை நேரங்களில் இப்பள்ளி வரை இயக்கிட வழித்தடத்தை நீட்டித்து உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இப்பள்ளிக்கென இயக்கப்பட்ட இவ்விரு அரசு பேருந்துகளில் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டனர். இதனால் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகள் தங்களின் பள்ளி முன்பு காத்திருந்த பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் முன்னிலையில் அவ்விரு பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு மாணவ மாணவிகளே நன்றியுடன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளிக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்த திரு முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் திரு நல்லசிவம் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.